அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்றிகளை அடிப்படையாக கொண்ட அகத்தூய்மை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் மக்களுடன் தொடர்புடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட உங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாசமிகு நண்பர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற நமது காலச்சக்கரத்தின் 1000வது நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுடைய 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய திட்டத்தின் நாயகன் பெரும்பால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய வைஸ் சேர்மன்கள் அனைவரையும் வருக வரவேற்கின்றோம். பத்திரிகை இன்னைக்கு தான் பார்த்தா அருமையான சிறப்பான பத்திரிகை, 1000வது நாள் பத்திரிகை. அதில் வரக்கூடிய அனைத்து முன்னாள் இந்நாள் வருங்கால ஆளுநர்கள் அவருடைய காலச்சக்கரத்துக்கு வருக என்று வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்களையும் வருக வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தினுடைய ஆசான்கள் அனைவரையும் வருக வரவேற்கின்றோம். அவருடைய பயிற்சியாளர் அலசி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய மார்க்கம் ஐயா அவர்களை இடைமதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் காலச்சக்கரத்துடைய விருதுகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை மகிழ்ச்சி கொள்கிறோம். அருள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமியில் கடை நன்றி. நன்றிங்க ஐயா. வரவேற்பு நிறுத்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நரசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
சின்முத்திரை. ஆ, சின்மய முத்திரை. ஓம். ஆதிமுத்திரை. உம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐயா வந்து ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள். சென்ற வாரம் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நமக்கு அனைத்து விதமான பயிற்சிகளும் ரிலாக்ஸேஷன் முதற்கொண்டு சாந்தி ஆசனம் முதற்கொண்டு அனைத்தையும் சிறப்பாக அளித்தார்கள். அந்த வகையிலே அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பதிவிட்டிருந்தீங்க. அது நமக்கு கேட்டதோ இல்லையோ அந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல ஒரு வாய்ஸா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைய நிலையில வந்து ஒரு நாள் முழு பயிற்சி கொடுப்பது என்பது நமக்கு வந்து இயலாத காரியமாக இருந்து கொண்டிருந்தது காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்றைய நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று இன்று அனைவருக்கும் அந்த ஒரு நாள் பயிற்சி அதை ஒரு நாள் ஒரு மணி நேர பயிற்சி முழுமையான பயிற்சியை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நல்ல சுமையா கொடுக்க போறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம இறைமதன் ஐயா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேற ஒரு பொறுப்பு இருந்ததுனால இன்னைக்கு அவங்க வர முடியல. அதனால இன்னைக்கு நமக்கு முழுமையான அந்த 1 மணி நேரம் முழுமையான பயிற்சியை வந்து நமக்கு இன்னைக்கு நல்ல சுமையா சிறப்பாக கொடுக்க போறாங்க. நமது வேண்டுகோளை ஏற்று அந்த பிரபஞ்சமே நமக்கு நல்ல ஒரு வழி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள். பிரபஞ்சத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தி ஆசனம் முதற்கொண்டு உள்ளிட்ட அனைத்தையும் சிறப்பாக சென்ற வாரம் போல் கொடுத்த நலசிவமையா அவர்கள் இந்த வாரம் நமக்கு சிறப்பான பயிற்சி முறை அளிக்க நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால் நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம்.
இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். கை கீழே இறக்கிடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. நல்லா மூச்சல் தொடுங்க. கைகளை நேரா நீட்டுறோம். கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அப்படியே மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. கை முழங்கை மடக்கி நீட்டுறோம். 1 2 3. அப்படியே முழங்கை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சு தொடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப் டவுன் செய்யுங்க. அப் நல்லா மேல பார்க்க டவுன். தாடை நல்லா கீழே டச் பண்ணி எவ்வளவுக்கு முடியுமா குமிய முடியுமோ அந்த அளவுக்கு குமிங்க. அப் டவுன் அப் டவுன் அப். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் சைடு பாருங்க. நல்லா திரும்பி பார்க்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா தலை வட்டமா ரைட் சைடு இருந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இப்போ நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய மூட்டுக்கள் தசைகள் இலக்கப்படுத்தப்படும். மூட்டுக்கள்ல பசைத்தன்மை சுரந்து மூட்டு தேய்மானம் வராம இருக்கிறதுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அடுத்தது நாம ஆசனங்களுக்கு போய்க்கலாம். ஆசனங்கள்ல இப்போ நம்ம செய்ய போறது என்னன்னா லெக் பேலன்ஸ், ஹேண்ட் பேலன்ஸ், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ். அடுத்து ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங். 5 வகையான ஆசனங்கள் நம்ம செய்ய போறோம். அதுல முக்கியமான பயிற்சிகளை நம்ம செய்யலாம். சரிங்களா? ஆசனங்கள்ல முக்கியமா தாடாசனம் மிக அவசியமான ஒரு பயிற்சி.
நம்ம உடலை இலக்கப்படுத்துறதுக்கும் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு அருமையான பயிற்சி. கையில கோர்த்துட்டு நல்லா உள்ளங்கை மேல பார்த்து நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. 1 2 மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சை விட்டுருங்க. மறுபடியும் மூச்சுலங்க. மூச்சை மெதுவா விட்டுக்கிட்டே பாதகஸ்தாசன நிலை வந்துருங்க. தரையை டச் பண்றோம். அப்படியே கணுக்கால பிடிச்சுக்கிறோம். நல்லா உடம்ப கீழே இழுத்து கீழே கொண்டு வாங்க. ரைட் லெக் பின்னாடி வைக்கிறோம். நல்லா மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்கி மேல பார்க்கணும். இந்த பயிற்சி செய்ய முடியலன்னா 10 திறன்ல வர்ற பொசிஷன் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ரைட் லெக் வந்து இப்படி வச்சுக்கலாம். கீழே உட்காராம. அடுத்து 5 நல்லா குதிக்கால் டச் பண்ற மாதிரி அழுத்தி வைங்க. 6 அப்படியே முழங்கால் ஊனி நல்லா சசங்காசனத்துல நல்லா அப்படி உட்கார்ந்து முன்னாடி வரணும். கை வச்ச இடத்துலயே தான் இருக்கணும். தேர்ட் ஐ கீழே கொண்டு டச் பண்ணுங்க. 7 அப்படியே நல்லா மேல பாருங்க. 8 9 ரைட் லெக் முன்னாடி வைங்க. 10 நல்லா கணுக்கால பிடிச்சு நல்லா எடுத்து டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க முட்டையில. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பேக் பெண்டிங் போகும்போது நல்லா மூச்சு இழுத்துட்டே போங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 12வது நிலை. மிக சிறப்பாக சூரிய வணக்க பயிற்சி செஞ்சீங்க. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து கோணாசனம். நம்ம உடம்பு பக்கவாட்டுல வளைக்கக்கூடிய பயிற்சி. அப்படியே ரைட் ஹேண்ட் மேல தூக்கிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே கொண்டு வரோம். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒளிச்சதைகளை குறைக்கும். விலா எலும்புகள் பலப்படும். அடுத்து
திரிகோணாசனம். காலகலம் வச்சுக்கிறோம். ஒன், கை நேரம் ஆயிட்டீங்க. 2, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுறோம். லெக் பேலன்ஸ்ல நம்ம நின்ற பாதாசனம் செய்யறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் தொடையோட ஒட்டி வச்சிடணும். கைகள் மேல வைக்கணும். இது ஒரு 30 செகண்டாவது செய்யணும். அப்பதான் நல்ல பலனை தரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. லெஃப்ட் லெக் கையில் அப்படியே மேல கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அடுத்து உட்கட்டாசனம். நம்முடைய முழங்கால் மூட்டுகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. கைகளை நேராக நீட்டிக்கிறோம். சேர் பொசிஷன் வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே கால் கொஞ்சம் அகலமா வச்சு வி ஷேப்ல காலை வச்சு நடராஜாசனம் ஒரு வாட்டி செஞ்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடும். நல்லா காலை பிடிச்சு இப்படி உட்காரலாம். மேல தலை உயர்த்தி பார்க்கலாம். அப்படியே ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட், அப், டவுன். அப்படியே கால் நீட்டிக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. இப்போ ஸ்டாண்டிங்ல நாம நின்ற நிலையில செஞ்ச பயிற்சி எல்லாம் ரொம்ப முக்கியம். பாதகஸ்தாசனம் ஃபார்வர்டு பெண்டிங் பண்ணணும். பிரையாசனம் செய்யும் போது பேக் பெண்டிங் பண்ணணும். அப்புறம் லெக் பேலன்ஸுக்கு நின்ற பாதம் செஞ்சோம்.
திரிகோணாசனம். முதுகுத்தண்டு வலிமைக்கு நம்ம திரிகோணாசனம் செஞ்சோம். மூட்டு வலிமைப்படுத்துறதுக்கு நடராஜாசனம், உட்கட்டாசனம் செஞ்சோம் இல்லைங்களா? அடுத்து அமர்ந்த நிலையில கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் முட்டி ரெண்டும் நேரா வச்சுக்கிறோம். கால் பெருவரில் பிடிச்சுக்கிறோம். ஒன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டு மேல வாங்க. கைகளை மூச்சு இழுத்துட்டு மேல கொண்டு வரும். லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் பிடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் காலை மாத்திக்கிறோம். ரைட் லெக் கீழே போயிடணும், லெஃப்ட் லெக் மேல வரணும். கால் பெருவரில் பிடிங்க, மூச்சு இல்லைங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் கைகளை மேல கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிச்சிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. அனைத்து வகையான மூட்டுகளுக்கும் ஜீரண உறுப்புகளுக்கும் நல்ல பலனை தரும். தொடைப்பகுதியில் இருக்கிற ஒளி சதைகள் குறையும். நிறைய பேர்த்துக்கு தொடையும் உறைஞ்சு புண்ணாயிரும். வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. கால் நேரா நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை கீழே வச்சிருங்க. நன்றாக மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. மூச்சு விட்டுட்டே கால் பெருவரில் பிடிச்சிருங்க. பச்சிமோத்தாசனம். மெதுவா மூச்சு விட்டுட்டே நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. இந்த பயிற்சியினுடைய பலன்கள் சொன்னா யாருமே செய்யாம இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நீண்ட காலம் வாழலாம்னு சொல்றாங்க. நல்லா நம்முடைய ஆயுள் கூடுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆயுள் அதிகமாகுதுன்னு யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா எல்லாருமே விரும்புவோம் இல்லைங்களா? எப்படியாவது துண்டை போட்டாவது காலை பிடிச்சிருக்கு, பிடிக்க முடியலன்னா பிடிச்சு நல்லா அப்படி துண்டை வச்சு இழுத்து இழுத்து கிட்ட கொண்டு வந்து அப்புறமா கால் கட்டரில் பிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பயிற்சி செய்யறதுனால நம்ம கால் நரம்பெல்லாம் ஃபுல்லா இழுக்கும். கீழே முட்டி கீழே வலிக்கும், தொடை பகுதியில் வலிக்கும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லா பலமடையும், ஜீரண உறுப்புகள் பலமடையும். பத்மாசனம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்யறது பத்மாசனத்துக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும் செய்யறதுக்கு. அடுத்து பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து மேல போட்டுக்கோங்க. குதிக்கால் நல்லா வயிற்று பகுதி ஒட்டி வச்சீங்கன்னா தான் நல்லா ஆசனம் வரும். அடுத்து ரைட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடுங்க.
ராமு ஐயா 2 காலை போட்டீங்களா? முடியல. கோமதி அம்மா போட்டாச்சுங்களா? இல்ல. கூடி சீக்கிரம் போட்டுறணும். நேரம் இவ்வளவு நாள் செஞ்சிருக்கணும். ரெடி. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டி நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் பத்மாசனம் போட்டா நம்ம பத்மாசனம், யோக முத்ரா, உத்திர பத்மாசனம் இந்த 3 முக்கியமா செஞ்சிடணும். இதுலயே என்ன நிறைய ஆசனம் இருக்கு. பந்த பத்மாசனம், 2 கால் கட்டவரில் பிடிக்கிறது, இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் இருக்கு. இதுலயே ட்விஸ்டிங் இருக்கு, இப்படி செய்யலாம். ஆனா இந்த 3 முக்கியமானது. பத்மாசனம், யோக முத்ரா, உத்திர பத்மாசனம். சோல் ரொட்டி கை வச்சுக்கோங்க, அப்படியே மேல தூக்குங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. யாரெல்லாம் 10 செகண்ட் மேல தூக்குனீங்க கைத்துக்கு தம் ஃபிங்கர் காமிங்க. தூக்கியாச்சு. 10 செகண்ட் மேல. வெரி குட். சிறப்பு. எல்லாம் பாஸ் ஆயாச்சு. 15 செகண்ட் செய்யறவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க். 15 செகண்ட் செய்யறவங்க கை தூக்குங்க. இதெல்லாம் முதல் மதிப்பெண்ணு வச்சுக்கலாம். உடல் உறுதியா இருக்குன்னு அர்த்தம். காலை கீழே இறக்கிடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. காரைக்கால் வர்றதுக்குள்ள 15 செகண்ட் அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் வேணும் சர்டிபிகேட் நல்லா பெஸ்ட்னு போட்டு கொடுக்கணும்னா 15 செகண்ட் செஞ்சுட்டு வாங்க. பாஸ் ஆகணும்னா 10 செகண்ட் கண்டிப்பா செஞ்சிடணும். இல்லைன்னா குணபாலன் ஐயா ஃபெயில் மார்க் போட்டு கொடுத்துருவார், பாத்துக்குங்க. காலை மாத்தி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மேல போட்டுக்கோங்க, அடுத்து லெஃப்ட் லெக். சின்முத்திரை. நல்லா மூச்சல் தொடங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டி நல்லா மூச்சலுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சின்முத்திரை. மூச்சல் தொடங்க. கால நேரம் எண்டிக்கங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து நேரா படுத்துறோம். நல்லா மூச்சு விடுங்க. கையை நேரா வச்சுட்டு உத்தான பாதாசனம். ஒரு அடி மேல நிறுத்துங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. உத்தான பாதாசனம். வயிற்று ஒளிச்சதைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. தொந்தி வயிறு குறையிறதுக்கு இந்த பயிற்சி ஒரு 3 முறை 4 முறை செய்யணும். படகாசனம். Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இது மேல் வயிற்று பகுதி தசையை குறைக்கிறதுக்கு, ஒளிச்சதைகளை குறைப்பதற்கு இது முக்கியமான பயிற்சி. படகாசனம். அடுத்து சர்வங்காசனம். 30 செகண்ட் செய்யணும். சாரி, 1 நிமிடம் செய்யலாம். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் 3 நிமிடம் கூட செய்யலாம். அந்த பயிற்சியை அப்படியே இடுப்பு மேல தூக்கிடுங்க. முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே கட்டாரியே பாருங்க. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. அடுத்து கலப்பையாசனம். கை தரையில் நல்லா அழுத்தமா வச்சு காலை கொண்டு போய் முடிஞ்சளவு கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு முடியுதுன்னா இந்த அளவுக்கு மட்டும் வைங்க. முடிஞ்சா தரையில் டச் பண்றோம். ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கலப்பை ஆசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால தொந்தி வயிறு குறையும். நல்லா கால் இலக்கப்படுத்தப்படும். சர்வாங்காசனம், இந்த கலப்பை ஆசனம் 2 செய்யறதுனால தைராய்டு சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும். இந்த 2 செஞ்சுட்டு மச்சாசனம் செய்யணும். உச்சந்தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே குப்புறத்திலையும் பட்டுங்க. முதலையாசனம். நல்லா மூச்சு விடுறோம். புஜங்காசனம். 1 கை நீட்டுங்க. 2 சோல்டர் கை வைங்க. 3 பேக் பில்டிங். 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. ஓய்வு. சலபாசனம். 2 கை 2 காலுக்கு நடுவில் வச்சுக்கணும். கால் அப்படியே மேல தூக்கலாம். செய்ய முடியாதவங்க ஒரு காலை மட்டும் இப்படி மேல தூக்கி மாத்தி மாத்தி செய்யணும். ஓய்வு. அடுத்து வில்லாசனம். காலை பிடிச்சுக்கிறோம். கணுக்காலை பிடிச்சிட்டு அப்படியே மேல தூக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. இந்த பயிற்சி வயிற்று பகுதியில கொழுப்புகள் குறையிறதுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியமானது. கிட்னியில கல் இருந்ததுனாலும் கரைஞ்சு வந்துடும். கணையம் நன்றாக சுரக்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யலாம். அப்படியே கை நீட்டுங்க. தோல் ரோட்டிக்கு எழுந்திரிச்சு கொடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. முதலையாசனத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லையா இருக்கு. அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து ஒட்டகாசனம். முட்டி போட்டு நில்லுங்க. அப்படியே பேக் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. பிராணாயாம பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒட்டகாசனம் செஞ்சுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. நுரையீரலை நல்லா பலப்படுத்தும். மகாமுத்ரா. ஒட்டகாசனம் செஞ்சா மகாமுத்ரா செய்யணும். அப்படியே தலை கீழ் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஃபார்வர்ட் பெண்டிங் செஞ்சோம். பேக் பெண்டிங் செஞ்சிடும். அடுத்து ட்விஸ்டிங் செஞ்சோம். திரிகோணாசனம். லெக் பேலன்ஸ் செஞ்சோம். ஹேண்ட் பேலன்ஸ் பயிற்சி செய்யலாம். பத்மாசனம் போட்டு ஒட்டியது பத்மாசனம் செஞ்சது வந்து ஹேண்ட் பேலன்ஸ் தான். ஹேண்ட் பேலன்ஸ்ல பக்காசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். கொஞ்சம் கவனமா செய்யணும். கைகளை கீழே வச்சு இந்த முட்டியை கொண்டு வந்து ஷோல்டருக்கு பக்கத்துல இப்படி வைக்கணும். வச்சு காலை பேலன்ஸ் பண்ணி செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போதும். நல்லா மூச்சு விடுங்க. பயிற்சி செஞ்சு பாத்தீங்களா? சிறப்பு. அப்படியே மூச்சு பயிற்சி போய்க்கலாம். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிரணம முத்திரை. பேர்வரில் வச்சுக்கிறோம். பேர்வரில் வச்சோடனே இடது பக்கம் மூச்சு விடுங்க. கபாலபதி. வெளி மூச்சு மட்டும் விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. அப்படியே மோதிரவில் வச்சுட்டு பெருவிரல் எடுத்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து பஸ்திரியா. நல்லா உள்ள மூச்சு இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவிரல் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சை கவனிச்சு மூச்சு தொடங்க. ஆழ்ந்து மூச்சு தொடங்க. வஜ்ராசனத்துல கால் வலி இருந்துச்சுன்னா கால் நீட்டி சுகாசனத்துல கொண்டுக்கலாம். நல்லா மூச்சு தொடங்க. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம். 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போதான்னு பாருங்க. இப்படி மூச்சு விட்டு பாத்தீங்கன்னா ஏதோ அடைச்சிருந்தா தெரியும். இப்போ லெப்ட் அடைச்சிருக்குன்னு வைங்க, ரைட்ல நல்லா அப்படி வச்சு லெப்ட் அடைச்சிட்டு ரைட்ல நல்லா மூச்சிலுங்க. அப்படியே நிறுத்தி வைங்க. இயன்ற அளவுக்கு நிறுத்தி வச்சு மெதுவா லெப்ட்ல விடுங்க. இப்படி ஒரு 3 முறை 4 முறை 5 முறை செஞ்சீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். மூச்சு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய முடியும். பெருவிரல் வச்சுக்கோங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவா இழுத்து நிறுத்தி மெதுவா விடுங்க. அடுத்து கிரி பயிற்சி. வயிற்று கிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சுக்கோங்க. பெருவிரல் அக்குள்ள வச்சு 4 விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
சின்மய முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிக்கணும். உடலுக்கு 9 வாசல்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சா அந்த 9 வாசலுக்கும் நல்லா மூச்சு உள்ள போய் வெளிவரும். அதன் மூலியமா நமக்கு இருக்கிற பித்தம் போயிருக்கு. பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள், கபம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சமத்துவமாகி நம்ம உடலை நல்லா ஆரோக்கியம். அடுத்து சொல்றோம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டு மெதுவாக அடுத்து ஆதிமுத்திரை திருமண பஸ்திரிகா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஆதிமுத்திரை வச்சு நல்லா மூச்சுக்கணும். நேரா நிமிர்ந்து கொண்டு நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடும். ஆழ்ந்து மூச்செடுங்க, மெதுவாக மூச்செடுங்க. நல்லா மூச்சு கவனிச்சு மெதுவாக சன்முத்திரை 2 முறை பெருவழி காலத்து வச்சிருக்கோம். 2 வரைக்கும் மேல 2 வரைக்கும் மேல ஓய்வு. லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு நேரா கொடுத்து கண்கள் மூடி தியானம் பண்ணுங்க. நிகழ்காலத்தில் கவனம் வைக்கின்றோம். அப்படியே நம் உடல் மீது கவனம் செலுத்துகின்றோம். ஒரு உணர்வு நன்றாக உணர்கிறோம். நம் மீது லேசாப்படக்கூடிய இந்த குளிர்ச்சியான காற்றை உணர்வு. சூடான காற்று நம் உடல் முழுவதும் இருந்து வெளிப்போறதை நீங்க கவனிங்க. உடல் முழுவதும் உள்ள சூடு வெளியே செல்கிறது. தூய்மையான காற்று உள்ளே செல்கிறது. நல்ல குளிர்ச்சியான காற்று நம்முடைய உடல் மீது பட்டு பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றலை உள்வாங்குகின்றோம்.
நம்முடைய காதின் வழியாக கேட்கக்கூடிய இந்த ஓசைகளை கவனிச்சு என்னென்ன சவுண்டு கேட்குதோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு நம்முடைய சுவை உணர்வு நல்லா உணர்ந்து பார்க்கிறோம். பயிற்சிகள் செய்த மூலியமா உண்மைநீர் சுருக்குது உண்மைநீர் சுருக்கிறது கவனிக்கணும். உண்மைநீர் அதிகமா சுருக்க அப்படியே முடிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்முடைய கண்ணை நினைச்சு பார்க்கணும். கண்களுக்கு நல்ல குளிர்ந்த காற்று கிடைத்துள்ளது. கண்ணில் இருக்கிற ஹீட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. கண்ணுடைய மெல்லிய நரம்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்துள்ளது. மூச்சு பயிற்சிகள் ஆசனங்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய கண்கள் வழியாக காற்று வெளியே சென்று கண் நரம்பு மண்டலங்கள் பலமடைந்துள்ளது. கண் ஒளி நன்றாக தெரிவிக்கிறது. நம்முடைய ஐம்புலன்களும் நன்றாக வேலை செய்கிறது. நம்முடைய ஐம்புலன்களும் உணர்வு நிலையிலிருந்து அறிவு நிலை பற்றி நன்றாக ஓய்வு நிலையில் உள்ளது. இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அதை வழங்கிக் கொண்டிருந்தது. பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு தேவையானவற்றை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் நமக்கு தேவையானவற்றை விரும்புகிறது. இயல்பாக நமக்கு என்ன வழங்கப்படுகிறதோ பிரபஞ்சத்திலிருந்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். நம் மனம் அமைதியாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் இயற்கை வழங்கக்கூடிய மாற்றங்களை நாம் இயல்பாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மனதை கோபம் இல்லாமல், கவலை இல்லாமல், பொறாமை இல்லாமல், தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நம்முடைய மனதை அமைதியாகவும் கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்கின்றோம். அவ்வாறு செய்வதன் மூலமாக பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக நம்முடைய உடல் மீது பற்றி படர்ந்து உடல் தூய்மையடைந்து காற்றை போல லேசாக நம்முடைய உடல் இருப்பதை நாம் உணர்கின்றோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறையாற்றல் நம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து நம் உடலை தூய்மைப்படுத்தி நம்முடைய உடலை மனதையும் ஆரோக்கியமாக வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்து உடலாலும் மனதாலும் பரிபூரண ஆரோக்கியமாக நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய்.
உடலில் உள்ள 7 சக்கரங்களுக்கு உண்மையான கிடைக்கிறது. மூலாதாரம், சுவாதிகாரம், மணிபூரகம், ஆனாவளி, விசுத்தி, மாந்தை, சகசாரம். நம்முடைய உடலில் உள்ள 7 சக்கரங்களுக்கு முழுமையான ஆற்றல் கிடைத்து ஓய்வு நிலைகிறது. இதையே கவனித்துக் கொள்கிறோம். பேரண்ட ஆற்றல் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து உடலை தூய்மையாகவும் மனதை தூய்மையாகவும் வைக்கிறேன். எப்பொழுது நாம் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்வதே நம்முடைய ஞானம். விழிப்புகளை கொண்டுறோம். கையில் வச்சுக்கங்க. கண்ணை மூடிட்டு கண்கள் மேல வச்சு அப்படிங்கிறதோ கைகளை அப்படியே பாருங்க. கைகளில் பாருங்க. அப்படியே கொஞ்சம் லாங்கா கொண்டு வந்துட்டு கை எடுத்து அப்படியே சாந்தியாசன நிலைப்படுத்துருங்க. நேரா படுத்துருங்க. கண்களை மூடிக்கங்க. கண்களை மூடி மூச்சு கட்டையே கவனம். கை விரல்ல நல்லா தளர வச்சுக்கோங்க. கால் விரல்களை நல்லா தளர்வா வைங்க. நல்லா உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்கின்றோம். அந்த கால் விரல்கள் கணுக்கால் நல்ல இலக்கமா வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். அப்படியே கால் முழங்கால் முட்டி பகுதியை நினைக்கிறோம். கால் முட்டி பகுதி முழுமையான ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே தொடை பகுதி மேல கவனம் வச்சுக்கிறோம். தொடை பகுதி முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலை உள்ளது. அடுத்து நம்முடைய கவனங்கள் முழுவதும் இடுப்பு பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. அடுத்து நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம் நுரையீரல் முழுமையான ஆற்றலை பெற்று
ஓய்வு நிலை உள்ளது. நம்முடைய கவனங்கள் மூலம் நெஞ்சக பகுதியில் நம்முடைய கழுத்து பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய தோள்பட்டை கைகள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், முதுகுத்தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகள் மேல உயர்த்துங்க. ரைட் லெஃப்ட் திரும்ப எந்திரிச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து அனைவருக்கும் ஒரு தங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக இன்றைய நிகழ்வில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சென்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா நம்ம ஆசனங்கள் பயிற்சிகள் சிறப்பாக அளித்து கொடுத்தாங்க நலசிவமையா. அதனுடைய பயன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அனைவருடைய எண்ணங்களும் சிறப்பாக இருந்தது. அது இன்றைக்கு அது தொடர்ந்து இந்த வியாழக்கிழமையும் சிறப்பாக ஐயா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இதனுடைய பயன்கள் இப்ப ஐயா வந்து நமக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1 மணி நேரம் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க செய்ததுல பயன்பாடுகள் இருந்தது என்பதை பற்றி கருத்துக்கள் தெரிவிக்கலாம். கருத்துக்கள் கூற விரும்பினா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ரவிசுந்தரையா. நமஸ்காரம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா நமஸ்காரம். சிறப்பான பயிற்சி. அந்த வாரம் கேட்டதுக்கு இணங்க இன்னைக்கு பிரபஞ்சமே கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க ஐயா. அது உண்மைதான். எது நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம எது நல்லது நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட அருள். சிறப்பாக இந்த பயிற்சி இன்னைக்கு நின்ற பயிற்சி, அமர்ந்த பயிற்சி, கிடந்த பயிற்சி. பெருமாள் என்ன பண்றாராம், நின்றும் அமர்ந்தும் கிடந்தும் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். நின்றும் அருள் பாலிக்கிறார், கிடந்தும் அருள் பாலிக்கிறார், அமர்ந்தும் அருள் பாலிக்கிறார். இந்த வகையில நம்ம மூர்த்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உட்கார்ந்துருக்கோம், முத்திரையெல்லாம் இருக்கும். கையில பார்த்தீங்கன்னா முத்திரையா இருக்கும். சாமி சுரூபம்லாம் பார்த்துருக்கீங்களா? முத்திரை இருக்கும். தட்சிணாமூர்த்தினா இந்த முத்திரை இருக்கும். இப்படி ஒரு முத்திரை இருக்கும் அம்பாளுக்குலாம். அம்பான முத்திரை போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் அம்பாள் கையெல்லாம். அது மாதிரி முத்திரைகள்லாம் வந்து லோபமுத்திரா தான் அந்த முத்திரைகள்லாம் அதிபதி. அகத்தியருடைய மனைவி பார்வதிக்கு தோழியவங்க. அவங்க வந்துதான் அந்த முத்திரையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. முத்திரைக்கு அதிபதி அவங்க. அகத்தியர் எப்படி இது பண்றாரோ அது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம வந்து பயிற்சி அருமையா நம்ம காலச்சக்கரத்தில் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு 1 மணி நேரம் பயிற்சிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் அமர்ந்து கேட்டு செஞ்சு கூடவே. சில பேர் ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு கேட்கறாங்க, பார்க்குறாங்க. சில பேர் நேரடியாக செய்கிறாங்க. நம்ம எப்பவும் போல உள்ளவங்க 10-15 பேர் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். மற்றவங்கலாம் பண்ணிடுறாங்க. வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா ஐயா வந்து நேரடியாக பார்த்து செய்கிறாங்க, என்ன பண்றீங்கன்னு பார்க்குறாங்க. அதுதான் மெயின். ஆசிரியருக்குள்ள தகுதியும் அதான். எல்லாம் கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லை தப்பா பண்றாங்களான்னு பார்க்கணும். தப்பா பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா பண்ணீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சில தவறுகள் இருக்கும் தான். ஏன்னா அவங்களால முடியாது. சில சில எக்ஸசைஸ் எல்லாம் அவங்களால செய்ய முடியாது. என்னால சில எக்ஸசைஸ் செய்ய முடியாது. அது மாதிரி இருக்கும். அதனால வந்து சிறப்பா பண்ணாங்க. அருமையா நம்ம காலச்சக்கர நண்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லணும். நன்றி, நமஸ்காரம்.